கடந்த வாரத்தில் நம்ம பார்த்துட்டு வரோம். என்ன பார்த்துட்டு வரோம்? ஜெபத்தில் பலி இருக்கிறதா, பழி இருக்கிறதா? அதுதான் நம்ம செய்தியினுடைய தலைப்பு. பாகம் 1 நம்ம என்ன பார்த்தோம்? இரக்கம் என்கிற ஒரு காரியம் நம்ம அதை வந்து நமக்கு இருக்கும் பொழுது அதை யார் பார்க்கிறார்? இரக்கத்தை ஒரு பலியாக கடவுள் பார்க்கிறார். ஜெபிக்கும் பொழுது இரக்க மனதோடு கூட நம்ம வந்து ஜெபிக்கும் பொழுது இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்ற அந்த ஒரு கான்செப்டை நம்ம பார்த்துட்டு வந்தோம். ஸோ அப்போ அது ஒரு 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 இரக்கம். இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து இன்னைக்கு தான் இன்னையோட கடைசியாக முடிய போகுது. 2 இதுதான் நான் சொல்ல போகிறேன். இன்னைக்கு பார்க்க போகிறது ஸ்தோத்திர பலி, துதி பலி. இதுதான் ஜெபத்தில் என்னது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இதுவும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு பலிகளில் ஒன்று. இது இல்லைனாலும் ஜெபத்தில் என்ன இருக்கும்? பழிகள் இருக்கும். பழிகள்னா கடவுள் மேலே மனுஷன் மேலே பழி போட்டுக்கிட்டு அப்படிதான் இருக்கும். அப்போ ஜெபத்தில் இது 2 முக்கியம், ரொம்ப முக்கியம். ஒன்று, இரக்க மனதோடு கூட நாம் வந்து ஜெபிச்சாதான் பிறர் மீது பரிவு கொண்டு நம்ம ஜெபிக்க முடியும். இல்லைனா நம்ம அதை வந்து எந்த லெவலில் கொண்டு போறாருன்னா, கடவுள் ஒரு சகோதரன் மேலே நீ அன்பு வைக்கலாம் கூட நீங்கள் வந்து காணிக்கையை கூட அவர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார். ஸோ அப்போ அந்த இரக்கத்தோட கூட ஒருத்தவங்க நீ ஸ்நேகிக்கும் பொழுது தான் அந்த காணிக்கை கடவுள் என்ன பண்ணுவார்? ஏற்றுக்கொள்ளுவார். அந்த நன்றியையும் எதுவாக இருந்தாலும் ஜெபத்தையும் அவர் அதை ஏற்றுக்கொள்வார். ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு உதாரணம் தான் அந்த காணிக்கை. அதுபோல இன்னைக்கு பார்க்க போகிறது ஸ்தோத்திர பலி. என்னதுங்க? ஸ்தோத்திர பலி எடுக்கிறவன். அது ரொம்ப முக்கியம். ஸ்தோத்திர பலியை கடவுள் அதிகமாக விரும்புகிறார். ஜெபத்தில் அது இருக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தமாகவே இருக்கிறது. ஜெபத்தில் இருந்தால் தான் அது ரொம்ப ரொம்ப அவர் என்ன பண்ணுறாரு? ஹாப்பி ஆகிடுறார். ஹல்லேலூயா. அதனால தான் வந்து பரலோகத்தில் நீங்கள் பார்க்கும்பொழுது, நம்ம வேத பாடத்தில் பார்க்கும்போது, தேவதூதர்களை குறித்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. எனக்கு சொல்லும் பொழுது எனக்கு வந்து பயம் வந்துருச்சு. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அவ்வளோ ஒரு பயபக்தியோடு கூட யாரை துதிக்கிறாங்க? அந்த ஏன்னா அவங்க வந்து பக்கத்திலே இருந்தது. நான் சொன்ன ஒரு பாயிண்ட் எனக்கு அன்னைக்கு உட்கார்ந்தப்போ தான் அந்த தாட்ஸ் கிடைச்சிது. பக்கத்திலே நின்று கடவுளை துதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க? அவங்க செய்தி எடுத்துகிட்டு வந்தாலும் கூட அவங்களுடைய கவனம்லாம் வந்து மறுபடியும் எங்கே போகிறாங்க? செய்தி எடுத்துகிட்டு அவங்க ரெக்கைகள் இருந்தால் கூட அவங்க எங்கே போகிறாங்க? மறுபடியும் உலகம் எங்கேயும் வேற எங்கேயும் சுத்தாமல் எங்கே போகிறாங்க? கடவுளுடைய சந்நிதிக்கு போகிறாங்க. அவர் சொன்னதை செய்கிறாங்க. போய் ஜனங்களுக்கு செய்தி போய் அவங்களுக்காக ஜெபிக்கிறவங்ககிட்ட போய் அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு வராங்க. இங்கேருந்து மறுபடியும் எங்கே போகிறாங்க? அவங்களுடைய வேலை என்னது? ஜெபிக்கிறவங்க கிட்ட இருக்கிறாங்க. ப்ளஸ் கடவுளுடைய சன்னிதானத்தில் போய் எப்போவுமே நித்தமும் தரிசனம் பண்ணுறவங்களாக காணப்படுறாங்க. இந்த மாதிரி தான் நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. அவங்ககிட்ட என்னென்னலாம் கற்றுக்கணுன்றதை இப்போ வாரம் இதில் பார்த்தோம். உண்மையிலேயே வெளிப்படுத்தல நீங்கள் படிக்கணும். 4 மூப்பர்கள் 24 மூப்பர்கள் வருவாங்க. 4 ஜீவன்கள் வருவாங்க. இந்த தேவதூதர்கள், அந்த 4 ஜீவன்களும் தேவதூதர்களுடைய வகையை சேர்ந்தவங்க தான். இவங்க எல்லாம் சேர்ந்து யாரை துதிக்கிறாங்க? 1000 தூதர்கள். வெளிப்படுத்தல் 5:11 காணப்படுது. 1000 தூதர்கள்லாம் சேர்ந்து யாரை துதிக்கிறாங்க? அந்த சர்வவல்ல தேவனாகிய கர்த்தரையும் ஆட்டுக்குட்டியானவரையும் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரையும் துதிக்கிறதா நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். எதுக்கு இது நான் சொல்றேன்னா, அந்த ஸ்தோத்திர பலிகள்ன்றது எவ்வளவு முக்கியன்றதை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். இரக்கம் இல்லாத ஜெபம், இரக்கம் இல்லாமல் நம்ம பண்றோம் அந்த ஜெபம், அது முதல்லையே ரிஜெக்ட் பண்ணப்படும். எத்தனை பேர் நம்புறீங்க? இரக்கம் இல்லாமல் நம்ம பண்ற ஜெபம் முதல்லையே கடவுள் அதை கேட்க மாட்டார். ஸ்தோத்திர பலி இல்லாத ஜெபத்தை முதல்ல ஒன்னா இவங்களை ஏத்துக்கிற மாதிரி இருக்கும். போ அது ரிஜெக்ட் ஆகிடும். இது எத்தனை பேர் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? முதல்ல உங்களுடைய விடுதலைக்காக, அதுதான் 10 குஷ்டரோகி எக்ஸாம்பிள்ஸ் நான் பார்க்குறோம். என்ன பண்ணுறாங்க? அந்த ஒரு ஸ்மால் உதாரணத்துக்காக புரிய வைக்கிறாங்க. கடவுள் வந்து குணமாக்கணும் முன்னே என்ன குணமாக்கிறாரு, அந்த விடுதலையை வாங்கிடுறாங்க. ஆனால் என்ன பண்ணல? அடுத்தவங்க 9 பேர் என்ன பண்ணல? அவருக்கு என்ன பண்ணல? கடவுள் அதை எதிர்பார்க்கிறாரு. அந்த ஸ்தோத்திர பலி இல்லாமல் அவங்க பாட்டு என்ன பண்ணிட்டாங்க. ஆனால் அடுத்த அது ஒரு நபர் என்ன பண்ணுறாரு? அந்த ஸ்தோத்திரம் பண்ணி தன்னை தாழ்த்தி போடுறாரு. அந்த வசனத்தை கூட நீங்கள் எடுத்தவங்க வசதியும் பரவாயில்ல, நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். கடவுள் இதை எதிர்பார்க்கிறார். உங்கள் ஜெபத்தில் இருக்க வேண்டும் என்பதை அப்போ எதிர்பார்க்குறாரு. எதுக்காக நான் உங்களை ஆரம்பத்துலேருந்து சபையில் இங்கே ஆலய ஆராதனை முன்னாடியிலேருந்து கலந்துக்கணும்னா, நம்ம சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நீங்கள் நல்லா இருக்கணும் தான். ஸ்தோத்திர பலி இடத்துல நீங்கள் கவனிக்காமல் வெறும் விடுதலையை மட்டும் வாங்கி கொள்றேன். நான் 9 குஷ்டரோகியாக இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. 9ன்றது பெரிய எண்ணிக்கை, ஒரே ஒரு எண்ணிக்கை தான் அங்கே உண்மையாக இருக்குது. நிறைய பேர் நம்ம நன்றி இல்லாமல் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு சில பேர் தான் நன்றியுள்ளவர்களாக இருக்காங்க. கர்த்தருடைய சமூகத்தில் நேரத்தோடு நம்ம வந்து சில சூழ்நிலைகளில் வர முடியலன்னா வேலை நிமித்தம் அது வேற விஷயம். வேறு எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம நேரத்தோடு வந்து அவருக்கு ஸ்தோத்திர பலிக்கிட்டோம்னா தான் கர்த்தர் சந்தோஷப்படுறது. எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை தட்டி அவர் நாமத்தை மயப்படுத்தலாமா? அது என்ன வேலையாக இருந்தாலும் நீங்கள் ஒதுக்கி வச்சுட்டு, அது யார் ஃபோன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சிடணும். சில இடங்கள்லாம் நீங்கள் டிபிஎம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, டிபிஎம் சபையெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அல்லேலூயா அவங்க சத்தம் போட்டு கர்த்தர் என்ன பண்ணுவாங்க? உயர்த்துவாங்க, ஸ்தோத்திர பலியிடுவாங்க. அதனால தான் அவங்க என்ன பண்ணாங்க? கடவுளுடைய அந்த பிரசன்னத்தை உணர்றாங்க. இன்னைக்கு நம்ம உணராமல் இருக்கிறதுக்கு காரணம் நம்ம தான் காரணம். எத்தனை பேர் உணர்றீங்க? யார் மேலே படி போடுவீங்க? ஆசீர்வாதங்களை சரியாக பெற முடியாமல் யார் காரணம்? நாம தான் காரணம். கர்த்தர் நம்ம வந்து கர்த்தரை சரியாக தொழுது கொள்ளாமல் எனக்காக அது செய்வார் இது செய்வார், நம்ம என்னதான் நம்ம இது பண்ணாலும் கொஞ்சம் தான் நம்ம பெற மாதிரி இருக்கும்.
ஆனா நீங்க ஸ்தோத்திர பலி இடும் பொழுது கர்த்தர் சந்தோஷப்படுறார். ஹல்லேலூயா. தயவு செய்து நேரத்தோட கடவுளுடைய சமூகத்துக்கு நீங்க வரும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியோடு கூட அந்த ஆராதனையை நீங்க தோக்குறீங்க. எத்தனை பேர் ஃபீல் பண்றீங்க? நீங்க ஸ்தோத்திர பலிகளை இடாம நீங்க வந்து நான் ஆசீர்வாதங்களை மட்டும் நீங்க பெறணும்னு வரீங்கன்னா அந்த மாதிரி அந்த கூட்டத்தில் நான் இருக்கக்கூடாது. அப்படி நீங்க அந்த மாதிரி கூட்டமா நான் இருக்கக்கூடாது. நான் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? நன்றியுடையவனா இருக்கணும். அதுக்கு தான் முதல்ல காயத்ரி ஸ்தோத்திரம் பண்றப்ப 2 பேர் தான் இருப்பாங்க. 2 பேர் 3 பேர் தான் இருப்பாங்க. அது ரொம்ப பரவாயில்ல. நான் யோசிப்பேன், பரவாயில்ல, தெய்வம் ஆண்டவரே அவங்க உள்ளத்துக்குள்ள அந்த பிள்ளைகளுக்குள்ள உணர்த்தி கொண்டு வரும். ஏன்னா மிஸ் பண்றாங்க. எதை மிஸ் பண்றாங்க? அதை விட வேற முக்கியமான உலகத்திலே வேற எந்த வேலையும் கிடையாது. யார் கேட்டாலும் சொல்லுங்க, உலகத்திலே வேற எந்த வேலையும் என்ன பண்ண முக்கியமானது உலகத்திலே கிடையாது. அது எப்பேற்பட்ட வேலையா இருந்தாலும் சரி. ஆமா, அது என்ன மாதிரியான போஸ்ட் வந்தாலும் தேவனுடைய சமூகத்துல நான் வந்து தொழுது கொள்றது தான் எனக்கு முதல் வேலை. இதை நீங்க இன்னைக்கு உறுதியோட போகணும். இன்னைக்கு அதை முதல்ல இது ஏன் சொல்லணும்னா, நீங்க ஆசீர்வாதம் மிஸ் பண்றதுக்கான காரணங்கள் இதுதான். ஜெபத்துல ஸ்தோத்திரமும் வர மாட்டேங்குது. வந்தா கூட கடமைக்காக வர்றதுக்கு காரணம் என்னன்னா, நாம கடவுளை முன்னாடிலேருந்தே ஆராதிக்கிறது கிடையாது. அவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிக்க பழகிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில சக்சஸ். ஹல்லேலூயா. என்ன வேலையா இருந்தாலும் யாரா தான் சொல்லட்டுமா, சர்ச் இருக்கு, அது எதுவாக இருந்தாலும் சரி, தூக்கமாக இருந்தாலும் நல்லா தண்ணியில நல்லா எடுத்து மூஞ்சில நல்லா அடிச்சுட்டு எப்படியா நான் போகணும். கர்த்தருடைய சமூகத்தை தவிர வேற எதுவுமே இல்லை. 7 மணினா 6:50 வந்து உட்காரணும். ஓட்டு போறதுக்கு ஒரு மனுஷன் போறாரு, 6:50 போறாங்க ஓட்டு போறதுக்கு. ஜனநாயக கடமையை நிறைவேற்றுறதுக்கு ஒரு நடிகர் வந்து 6:50 போறாரு. நம்ம கர்த்தருடைய சமூகத்துக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து வாரம் அந்த ஒரு தேவனை ஆராதிப்பது இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு நம்ம கடவுளுடைய சமூகத்துக்கு நம்ம முன்கூட்டியே வரணும். இதை மனதில் எழுதி கொள்ளுங்க. இன்னைக்கு ஒரு இந்த மாதிரியே நம்ம இப்படியே இருக்கிறத கடவுள் விரும்ப மாட்டார். நான் அதை ஓப்பனா முகத்துக்கு நேரா எல்லாருடைய முகத்துக்கு நேரா பேசுறேன். நான் பின்னாடி பேசுறவங்களும் கிடையவே கிடையாது. சத்தியத்தின்படி சொல்றேன். நீங்க நல்லபடியா ஆசீர்வாத சுதந்திரத்துக்கு போனோம்னா ஸ்தோத்திர பலியிடும் பொழுதே நீங்க முன்னாடி வரணும். ஹல்லேலூயா. அதை சூழ்நிலைகள் நிமித்தமா ஓகே, வேலையில் இருப்பாங்க, அதெல்லாம் ஓகே, அந்த சூழ்நிலையை கடவுள் பார்க்குறாரு. மற்ற நேரத்தில் நீங்க மிஸ் பண்ணாம வந்துருங்க. ஓகேவா? ஏன்னா ஸ்தோத்திர பலியை அவர் விரும்புகிறார். ஓகேவா? கடந்த வாரத்தில் நம்ம என்ன பார்த்தோம்? இரக்கம்ன்றத பார்த்தோம்ல. இன்னைக்கு பார்க்க போறது என்ன? ஸ்தோத்திரம். இது வந்து முதல்ல கர்த்தர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமா அவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியமாக காணப்படுகிறது. அவர் வந்து வாழ்க்கையில உயர்ந்த நிலைமையில இருக்கிறவங்களும் ஸ்தோத்திரம் பலிடுறாங்க, தாழ்ந்துட்டாலும் ஸ்தோத்திரம் பலிடுறாங்க. ஒரு உதாரணம் சொல்லிட்டா, இதுக்கு முதல்ல இது கடவுள் எதிர்பார்க்கிறாங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால தான் அவங்க வந்து செலுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் உயர்ந்த நிலைமையில உயர்ந்த இடத்துல இருக்கிற தேவ தூதர்களா இருந்தாலும் யாரை துதிக்கிறாங்க? அந்த கர்த்தர் சர்வவல்ல தேவனை துதிக்கிறாங்க. தாழ்ந்து போய் வாழ்க்கையிலே தாழ்ந்து போய் ஒண்ணுமே இல்லாம போனவர் யாரு? போயிட்டு மறுபடியும் ரெட்டத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டார். யாரு? ஒண்ணுமே இல்லாம தாழ்ந்து விழுந்த பிறகு அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கே. அப்ப நீங்க வாழ்க்கையில சொன்ன உயர்ந்தாலும் சரி, தேவதுல என்ன தேவன் நான் ஸ்தோத்தரித்து அவருக்கே மகிமை செலுத்துவேன். தாழ்ந்த நிலை வருகிறது போல இருந்தாலும் என்ன தூக்கி விடுவார் என் தேவன், எனக்கு தெரியும். அப்பவும் என் வாழ்க்கையில் என்ன வரணும்? நீங்க மனதுல உங்க வாழ்க்கையில் இருத்தி கொள்ளுங்க. ஏன்னா அது கடவுள் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிற ஒரு காரியமாக காணப்படுகிறது. அதனால நீங்க ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுங்க. ஸ்தோத்திர பலி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா காணப்படுறது. அதனால்தான் ஏன் நான் உங்களுக்கு 2 உதாரணம் சொல்ல போறேன். இரக்கம் சொன்னா இரக்கம் ஒண்ணு முக்கியம். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம், குழந்தை உதாரணத்தை காட்ட போறேன். இரக்கம் இல்லாத ஜெபம் கடவுள் அங்கீகரிக்க மாட்டார். ஸ்தோத்திரம் நன்றி உணர்வு இல்லாத ஜெபத்தை என்ன பண்ணார் கடவுள்? முதல்ல ஏத்துக்கிற மாதிரி இருக்கும், போக அது ரிஜெக்ட் ஆகிடும். பாருங்க, ஒரு உதாரணம், சின்ன பிள்ளைங்க உதாரணத்தை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். சின்ன பிள்ளை ஒரு சொப்பு சாமான் ஏதோ ஒரு கார் விளையாடிட்டு இருக்கு. இந்த பிள்ளை, இந்த சின்ன பிள்ளை விளையாடிட்டு இருக்கு. 2 பிள்ளைங்க சகோதரிங்கன்னு வச்சுங்களேன். ஒன்று உடைச்சிட்டாங்க. இரக்கம் இல்லாத ஜெபத்தை கடவுள் எப்படி அங்கீகரிக்க மாட்டாருன்னு முதல்ல சொன்னோம். அதை வந்து உடைச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன். என்ன பண்ணுவார்? அப்பா கிட்ட புது கார் வந்து கேட்குது, உடைச்ச குழந்தை வந்து கேட்குது, வாங்கி கொடுப்பாரு அப்பா? அதான் சகோதரியுடைய காரை போட்டு உடைச்சிச்சு, பொம்மை காரை உடைச்சிட்டு வந்து கேட்குது, எனக்கு ஒரு பொம்மை காரை வாங்கி கொடுப்பா அப்படின்னு. என்ன பண்ணுவோம்? அப்பா சரிடா கண்ணு வாங்கி கொடுப்பாரா? ஏன் வாங்கி கொடுக்க மாட்டாரு சொல்லுங்க? ஜெபங்கள் முக்கியம். ஏன் வாங்கி கொடுக்க மாட்டாரு? அந்த விண்ணப்பத்தை எத்துப்பாரா அப்பா? ஏன் வாங்கி கொடுக்க மாட்டாரு? அதுக்கு உணர்றவர்களும் என்ன பண்ணுவாரு? அதுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி அது உணர்ந்து தன்னுடைய சகோதரியை நேசிக்கிறவர்களும் என்ன பண்ண, அது இரக்கம் வரவர்களும் வாங்கி கொடுக்க மாட்டார். இது வந்து இரக்கம் இல்லாத ஜெபத்துக்கு ஒரு சின்ன உதாரணம். நன்றி இல்லாத ஜெபத்துக்கும் அதுவும் சின்ன பிள்ளை உதாரணம் காட்டுறோம் பாருங்க. ஒரு சின்ன பிள்ளைங்க வந்து இப்போ ஒரு வீட்டில் ஒரு அங்கிள் ஆண்டி வராங்க. ஒரு சின்ன பிள்ளைக்கு வந்து இது இந்த மாதிரி விஷயம் ஒரு ஆசையாக பாசமாக ஒவ்வொருத்தரையும் வரப்போ ஒரு சாக்லேட் வாங்கி தரேன் வச்சுங்களேன். அந்த குழந்தை பதிலுக்கு ஒரு தேங்க்யூ ஆண்டி தேங்க்யூ ஒரு சின்னதாக ஒரு முத்தம் கொடுத்துட்டு ஒவ்வொரு வாட்டியும் வாங்கிக்கும். தொடர்ந்து வாங்கிட்டு வந்து கொடுக்க அது திடீர்னு அது கொடுக்காம அது தேங்க்யூ அங்கிளும் சொல்லாமல் வாங்கிட்டு திடீர்னு முறுக்கிக்கிட்டா
கொடுக்குற அந்த அங்கிளுக்கு எப்படி இருக்கும்? இன்னும் நல்லா அழகா முத்தம் கொடுத்து தேங்க்யூ அங்கிள் சொல்றோம். திடீர்னு மாறி முகத்தை திருப்பிட்டு வாங்கிட்டு ஓடிது வாங்கினா எப்படி இருக்குங்க? எப்படி இருக்கும்? சந்தோஷமா கொடுப்பாரா? சரிடா கண்டு அப்படி வந்து கொடுப்பா. வாங்கி கொடுக்கணும்னு ஆசை கூட என்ன அந்த குழந்தை முன்ன மாதிரி நம்மளால என்ன பண்ண மாட்டேங்குது, ஒரு கொஞ்சம் மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு பாசம் எதிர்பார்ப்பாங்க. அது போல தான் கடவுள் நம்மளை என்ன பண்ணுவாரு, இதெல்லாம் எதிர்பார்ப்பாரு. எதிர்பார்க்க மாட்டேதான். நான் ஏங்க சின்ன பிள்ளைங்க உதாரணமா காட்டினேன் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு காரணம் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் சின்ன பிள்ளைங்க உதாரணம் காட்டினேன்? நம்ம சின்ன பிள்ளைத்தனமா அழுகுறோம். ஜபத்துல இது கிடைக்கல அது கிடைக்கலன்னு சொல்லி என்ன பண்றோம்? நம்ம சின்ன பிள்ளைத்தனமா அநேக வேலைகள்ல இது கிடைக்கல அது கிடைக்கல அழுகுறமே தவிர ஜபத்துல இறக்கம் இருக்குதா நன்றி உணர்வு இருக்குதான்றத பாக்குறது கிடையாது. அதனாலதான் சின்ன பிள்ளை உதாரணத்தை உங்களுக்கு காமிச்சு நான் உங்களுக்கு உதாரணம் காட்டுறேன். முதல்ல ஜபத்துல இறக்கமும் இல்லாம நன்றியும் இல்லாம நீங்க ஜெபிச்சாலும் நம்ம சின்ன பிள்ளைத்தனமா அழுதுகிட்டு தான் இருக்கணும், இது கிடைக்கல அது கிடைக்கலன்னு. ஆனா இன்னைக்கு நீங்க தற்பரிசோதனை செய்யுங்க. என் ஜபம் கேட்கப்படாம இருக்கிறதுக்கு காரணம் என் மனதில் இரக்கம் இருக்கா, என் மனதில் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறேன்னா. ஒரு வார்த்தை அருமையா சொன்னாங்க. செங்கடலை குறித்து ஒரு ராகாப்பெனும் ஒரு வேசி அவங்க நினைச்சு பார்த்து நன்றி அவங்க நினைச்சு பார்க்குறாங்க. ஆனா இஸ்ரவேல் ஜனங்க பாடின இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தருக்கு விரோதமா பேசிட்டாங்க நன்றி இல்லாம. இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? நம்மளே நிதானிப்போம். நல்லா கவனிக்கிறீங்களா நான் சொல்றத? நன்றி இரக்கம் என்பது கடவுள் எதிர்பார்க்கிற அவருக்கு உகந்த பலி. இன்னைக்கு அதை நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ வந்து பார்க்க போறது அந்த ஸ்தோத்திர பலிகள் எவ்வளவு இம்பார்ட்டன்றதை உங்களுக்கு நான் உங்களுக்கு காட்ட போறேன். சங்கீதம் 116:17 வாசிங்க. அவருக்கு உகந்த பலின்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அவர் நான் உமக்கு அப்போ கர்த்தருக்கு உகந்த பலி. அவர் வந்து நீங்க கர்த்தரை தொழுது கொள்ளும் பொழுது எப்படி தொழுது கொள்வீங்க? நல்லா கவனிங்க. எப்படி தொழுது கொள்வீங்க? அப்படியே டைரக்டா வந்து ஆண்டவரே எனக்கு இது வேணும் அது வேணும் இது வேணும் அது வேணும் சொல்லி தொழுது கொள்வீங்க? என்ன பண்ணோம்? ரெஸ்பெக்ட், கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை என்ன பண்ணோம்? கொடுத்து நீ ஆரம்பிக்கும் பொழுது அதுதான் நான் சொல்றேன். நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க தலைப்பு நோட் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் ஜெபத்துல இந்த பலி இருக்கணும். அவர் எதிர்பார்க்கிறார் பலின்னு நான் சொல்லிட்டேன். கர்த்தர் இந்த ஸ்தோத்திர பலி எதிர்பார்க்கிறாரு. அடுத்தது அவர் உகந்த பலி இந்த ஸ்தோத்திர பலி. புரிஞ்சுட்டீங்களா நான் சொல்றது? அதுக்கு பாருங்க சங்கீதம் 50 எடுங்க. 13, 14, 15 வாசிங்க. அவரே சொல்றாரு பாருங்க கடவுள். ஏன் இன்னைக்கு ஆபத்து காலத்துல விடுவிக்கப்பட முடியாம இருக்கு? ஏங்க அதுக்கான ஆன்சர் தான் இங்க சொல்லப்படுது. ஆபத்து காலத்துல நம்ம அவர் ஏன் விடுவிக்கப்பட்ட அநேக வேலைகள் அப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நம்ம நன்றி இல்லாதவர்களா காணப்போறோம் அநேக வேலைகள்ல. அவர் தான் சொல்றாரு. அவர் எப்படி என்ன போடப்பட்டிருப்பாங்க? 50, 13, 14 வாசிங்க. புசித்து ஆட்டுக்கடாக்களின் ரத்தம் குடிப்பேனோ நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு அப்பொழுது நீ ஆபத்து காலத்தில் நீ கொடுக்கிற எருதினுடைய ரத்தம்லாம் அவரை திருப்திப்படுத்துறது இல்ல. நீ உன் மனதார அவருக்கு ஸ்தோத்திர பலி இட்டுட்டு உன்னுடைய ஆபத்து காலத்துல நீ என்ன பண்ணோம்? நீ அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அந்த ஜெபத்துக்கு வல்லமை இருக்குதா இல்லையா? எத்தனை பேர் ஃபீல் பண்றீங்க? இன்னைக்கு ஜெபம் கேட்கப்படல அப்படின்னு நீங்க இங்க வந்து உட்கார்ந்துருந்தா அந்த ஜெபத்துல பலி இப்படி இருக்குதான்னு நீங்க யோசிங்க. ஏன்னா ஸ்தோத்திர பலி அவருக்கு உகந்த பலி. நீங்க கொடுக்குற வேற எந்த ஒரு எருதுகள் அந்த ரத்தங்கள்லாம் அவரை வந்து திருப்திப்படுத்துவது இல்ல. இதுதான் அவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மனப்பூர்வமா, அதாவது அவர் உகந்த பலியா அவர் இதை பாக்குறாரு. அதனாலதான் அவர் என்ன பண்றாரு? நீங்க ஆபத்து காலத்துல அப்படி கூப்பிடும் பொழுது உங்களுடைய விண்ணப்பங்களை கடவுள் என்ன பண்றாரு? கேட்கிறார். அதை 23 வசனம் வாசிங்க. பாத்தீங்களா நான் சொல்லல, வேத வசனம் தெளிவா சொல்றது இல்ல. ஸ்தோத்திர பலி இடுக்கும் போது யாரை மகிமைப்படுத்துறான்? தேவனை மகிமைப்படுத்துறான். தேவனை மகிமைப்படுத்துகிறவனுக்கு பிரச்சனை பெருசாவே இருக்காது. ஒரு பிரச்சனைகளோட பெருசா நினைச்சிட்டு வரவன் தேவனை முழுமனதோட துதிக்க முடியாது. அதனால ஆனா கர்த்தரையே பெரிதா நினைக்கிறவனுக்கு பிரச்சனையே குட்டியாயிடும். எத்தனை பேருக்கு விசுவாசிக்கிறீங்க? கரங்க தட்டி நாம் மயப்படுத்தலாமா? இன்னைக்கு நீங்க பிரச்சனை பெருசாவோட வந்திருக்கீங்களா? ஏதோ மனக்கவலையோட வந்திருக்கீங்களா? அது குட்டியா தெரியணுமா? ஒண்ணுமே இல்லாம போகணுமா? கர்த்தரை பெருசா இருந்துங்க வாழ்க்கையில. ஜபத்துல அவரை பெருசா வைங்க. ஸ்தோத்திர பலியிட்டு அவரை கனப்படுத்துங்க. கனப்படுத்திக்கிட்டே இருக்கிறப்போ கண்டிப்பா கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எங்க இருந்தாலும் தாழ்ந்த இடத்துல இருந்து உயர்த்துவார். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? நீங்க இன்னைக்கு அது நம்ம இந்த சீக்கிரட்டை தெரிஞ்சுக்கிறது கிடையாது. பிசாசு நம்ம கண்ணை மறைக்க பார்ப்போம்.
தயவுசெய்து ஜாக்கிரதையா இருந்து நம்ம இதை வந்து மனம் திரும்புவோம். நான் தான் ரசிக்கப்பட்டேன்னு கேட்காதீங்க. நிறைய ரசிக்கப்பட வேண்டியது இருக்கு நமக்குள்ள. நிறையா இந்த மாதிரியான ஜெபங்கள்ல நிறைய மாறுதல்கள் நமக்குள்ள தேவைப்படுகிறது. கடவுள் விரும்புகிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்பொழுதுதான் உங்க ஜெபம் கடவுளுடைய சமூகத்தில் அங்கீகரிக்கப்படும். புரியுதா? அடுத்து வந்து மனப்பூர்வமாக ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா, அவர் எதிர்பார்க்கிறார் ஸ்தோத்திர பலியை. ரெண்டாவது என்னது, அவர் உகந்த பலி ஸ்தோத்திர பலின்றது. மூணாவது என்னதுன்னா, இந்த ஸ்தோத்திர பலியினுடைய இம்பார்ட்டன்ஸ் குறித்து பேசுறேன். மூணாவது மனப்பூர்வமா நம்ம என்ன பண்ணோம் கடவுள் சமூகத்தில் என்ன சொன்னாங்க, எப்படி செலுத்தணும்னா அறகுற மனதோடு இல்லாம எப்படி செலுத்தணும், ஃபுல்லி ஹார்ட், அந்த இருதயத்திலிருந்து நம்ம வந்து அவர் கடவுளுக்கு செலுத்தணும். இப்போ பாருங்க, லேவியாராகமம் 22:29 எடுங்களேன். லேவியாராகமம் 22:29. என்னங்க போட்டிருக்கு இதுல? மனப்பூர்வமாய் அதை நீங்க செலுத்திங்க. இப்ப பாருங்க, இதுல ஒரு நான் படிச்சுக்கிட்டே வரும்பொழுது ஒரு ஆவிக்குரிய ரகசியத்தை கடவுள் அதுல இருந்து நமக்கு சொல்லி கொடுத்தாரு. இந்த லேவியராகமம் எல்லாமே பார்க்கும்பொழுது பிசிக்கலா கடவுளுக்கு செலுத்துற பலிகளை குறித்து நிறைய வரும். என்னதுங்க, காளைகள், பறவைகள், அப்புறம் என்னது, ஆடு, இந்த மாதிரி நிறைய உகந்த பலிகளை அவருக்கு செலுத்துறத பழைய ஏற்பாட்டின் காரியங்கள் வரும். அதை இன்னைக்கு ஆவிக்குரிய வண்ணமாக நமக்குள்ள எப்படி எடுத்துக்கிறோன்றதுதான் முக்கியம். இப்போ அதே மாதிரி நம்ம இந்த பலியெல்லாம் நம்ம கொடுக்க போறது கிடையாது. ஆனா நம்ம என்ன கொடுக்குறப்போ நம்ம என்ன கொடுக்க முடியும், நம்மளால ஸ்தோத்திர பலிகளை கொடுக்க முடியும். இப்போ பாருங்க, அந்த பலிகள்லாம் இனிமேல் அவர் திருப்திப்படுத்தாது. இயேசுவின் ஒரே ரத்தம் நம்ம அவர்கிட்ட ஜாயின் பண்ணிச்சு. கரெக்டா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனால் இப்போ நம்ம வந்து நாம என்ன பண்ணோம்னா, நன்றியுடையவர்களாக நம்ம எப்போதும் இருக்கணும். இயேசு எனக்காக சிந்தின ரத்தத்துக்கு நான் நன்றியுடையவனா இருப்பேன் வாழ்நாள் முழுவதும். மம்மி சொன்னாங்க, ஒவ்வொரு சொட்டு ரத்தத்துக்கும் நான் எந்த அளவுக்கு நன்றியுடையவனா இருக்கேன். உங்க நீங்க எந்த ஆடுகள் எதிர்ப்பு இதெல்லாம் வாங்க மாட்டார். ஏன்னா உங்களுக்காக எனக்காக ஒருத்தர் பலியாக்கப்பட்டிருக்கார், அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மம்மி ஜெபிக்கிறப்ப சொன்னாங்க, ஒவ்வொரு சொட்டு ரத்தத்துக்கும் நான் எந்த அளவுக்கு நன்றியுடையவனா இருக்கிறேன். சிந்திப்போம். நம்ம கொடுக்குற நேரத்துல இருந்து கடவுளுக்கு நான் எந்த வகையில நான் நன்றி, ரத்தத்தையே அவர் கொடுத்துருக்காரு. நமக்கு நேரம் கொடுக்க முடியல. நம்ம நேரம் கொடுக்கறதுனால நம்ம சரீரத்தில் ஏதாவது ஒன்று குறைஞ்சிருதா, இல்லை ஏதாவது விரல் கட்டாயிருதா, இல்லை வேற ரத்தம் சிதப்படுதா? நேரம் அவருக்காக கொடுக்கறதுனால யார் ஆசீர்வதிக்கப்பட போறோம்? 2 ஹவர் கடவுளுடைய சமூகத்தில் நம்ம நேரம் கொடுக்க முடியல. ஆனால் நமக்காக ரத்தமே சிந்திருக்கிறார். நம்ம நன்றியுடையவர்களாக நம்ம இருக்கணும் கர்த்தருடைய சமூகத்தில். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம அதுதான் இன்னைக்கு ஆண்டோடைய பிள்ளைகளை நம்ம வாழ்நாள் முழுவதுமே என்னது, கர்த்தருக்கு பாட்டு கூட பண்ணணும். ஸ்தோத்திர பண்ணணும். அந்த பாட்டு வாழ்நாள் முழுவதும் காலமெல்லாம் ஸ்தோத்திரிப்பேன். அதனால இன்னைக்கு இந்த வசனம் எனக்கு இந்த லேவியராகமத்தில் படிக்கும்போது ஒரு ஆவிக்குரிய ரகசியம் அதில் வெளிப்பட்டுச்சு. அது என்னன்னா, உங்களுக்கு சொல்ற பாருங்க, நீங்க பிசிக்கலா எடுத்துக்காதீங்க. 28ஆம் வசனம் வாசிங்க. இது படிக்கும் பொழுது படிச்சுட்டே வரும்போது அடுத்து 29 என்ன வருது, கர்த்தருக்கு பசுவையும் கன்றையும் ஒரே நாள்ல போடும்போது அது பாவமா அது என்ன இருக்கு, அது வந்து ஒரு இதுவா இருக்காது. பசுவானது ஒரு நிறைவானதாக இருக்கும். கன்றானது எப்படி இருக்கும் என்ன, உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன். உங்களுக்கு கன்று எப்படின்னா, கன்று வந்து எப்பவுமே இருக்கும்போது அது 7 நாள் தன் தாயிடம் இருக்கணும். 27ஆம் வசனத்துல வாசிங்கன்னா, ஒரு கன்றாவது செம்மறி ஆட்டுக்குட்டியாவது வெள்ளாட்டுக்குட்டியாவது பிறந்தால் அது எத்தனை நாள் இருக்கணும் தன் தாயின் இடத்துல? அப்பதான் அது ஒரு கம்ப்ளீட், அதாவது அப்பதான் அது வந்து ஒரு இதுவா இருக்கும். அப்புறமா 8ஆம் நாளில் கர்த்தருக்கு தகன பலியாக ஒரு குட்டி, அப்போ அது குட்டியோட கூட தாயோட கூட சேர்ந்து அதை, இது வந்து அது பிசிக்கல் பழைய ஏற்பாட்டு முறைமை. இது நீங்க இந்த செய்திக்கு எப்படி இதுவா எடுத்துப்பீங்கன்னா, ஒரு பசுன்றது ஒரு நிறைவான ஒரு காரியமா வச்சுங்க. கன்றுன்றது என்னது, ஒரு குறைவா வச்சுங்க. உங்க மனதுல ஒரு ஏற்றத்தாழ்வுகளோட கூட கடவுளுடைய சமூகத்துல நீங்க வந்து பலி செலுத்தக்கூடாது. இதை நான் ஸ்பிரிச்சுவலா படிக்கும்போது அதுல இருந்து வெளிப்பட்ட ஒரு இதுவாக எடுத்துக்கிட்டு உங்களுக்கு சொல்றேன். நீங்க மனதில் அப்படியே வச்சுங்க. நீங்க நம்ம மனது எப்படி இருக்கணும்னா, கடவுளை வெளிப்படுத்துறாரு. அதனால தான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு பசுன்றது எதை குறிக்கிறது, ஒரு கம்ப்ளீட் நிறைவானதாக காணப்படுது. கன்றுன்றது எது, அது இன்னும் அது பூரணம் அடையாத ஒரு காரியமாக காணப்படும். நீங்க ஒரு கர்த்தருக்கு செலுத்துகிற இதுவாக இருந்தாலும், ஸ்தோத்திர பலிகளாக இருந்தாலும், ஒரு மன நிறைவோட இல்லாம ஒரு குறைவு ஒரு பக்கம் நிறைவு அப்படின்னு இருந்துச்சுன்னா, நான் ஆசீர்வாதத்துக்கு கடவுளை துதிப்பேன், துன்ப நேரங்கள்ல நான் இவ்வளவு சுருங்கிடுவேன் அப்படின்னா, கண்ட அளவுக்கு சுருங்கிடு அந்த மாதிரி அந்த பலியை கடவுளை ஏத்துப்பாரா, ஏத்துக்க மாட்டாரா? ஏத்துப்பாரா? அதனால்தான் 29 நீங்க வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்களானால் மனப்பூர்வமாய், அந்த பலிகளை நான் பிசிக்கல் பலிகளை சொல்லல. இப்ப நம்ம இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் இருக்கிறதுனால நம்மளுடைய பலிகள் எந்த பலிகள் வரணும், அதையும் நீங்க எப்படி கொடுக்கணுமா, ஒண்ணு நிறைவா மனசுக்கு, ஒரு பக்கம் ஐயோ அப்படின்ற மாதிரி என்ன சொல்றது குட்டியா அப்படி கொடுக்க கூடாது.
நல்லது செஞ்சா நல்லா 1000 ஸ்தோத்திர பலி, கம்மியா பண்ணா 50 ஸ்தோத்திர பலி. எத்தனை பேர் அது மாதிரி பண்ணிருக்கீங்க? என் வாழ்க்கையில நான் கடவுளை நான் ஆசீர்வதிக்க நான் 1000 ஸ்தோத்திர பலி ஆண்டவரே தினம் முடிச்சுட்டு தான் போவேன் அப்படின்னு. அதுவே ஏதாவது ஒரு சின்ன துன்பம் வராம இருந்துன்னா ஒரு 200 ஸ்தோத்திர பலி போடலாம். அதுதான் கன்று. நீங்க அந்த மாதிரி வந்திருக்கீங்க. எத்தனை பேர் வந்திருக்கீங்க? அதுக்கு நீங்க ஜெபிக்காமே துதிக்காமே நீ செலுத்தாமே இருந்திருக்கலாம். அதாவது அது அந்த மாதிரி இருந்திருக்கலாம். அப்படி இருப்பீங்களா? எத்தனை பேர் அப்படி இருப்பீங்களா? அப்ப நம்முடைய ஸ்தோத்திர பலி எப்படி இருக்கணும்? கடவுள் மூணாவது என்ன சொன்னா? மனப்பூர்வமாய் இருக்கணும். இப்ப அதுக்கு தான் உங்களுக்கு உதாரணம் நான் காட்ட போறேன். இப்போ நம்ம அது மனப்பூர்வமா இருக்கணும் பிரதர். நான் அது எப்படி மனப்பூர்வமா கொடுக்கறது? ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. மனப்பூர்வமா இருக்கணும். ஒரு காணிக்கையோட நான் அதை ஒப்பிட போறேன். என்ன சொல்ல போறேன்? இந்த ஸ்தோத்திர பலிகளை எதோட ஒப்பிட போறேன்? காணிக்கையோட ஒப்பிட போறேன். இப்போ நீங்க ஒரு 10,000 ரூபாய் ஒரு காணிக்கை கொடுக்கணும்னு நீங்க கடவுளுக்கு நீங்க ஒரு மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. எப்படி கொடுப்பீங்க அந்த காணிக்கை? ஒரு 100 ரூபாய் நோட்டா இருக்கு, 10,000 ரூபாய் ஏதோ வச்சிருக்கீங்க, சுருட்டி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு எத்தனை நோட்டு இருக்கும்? 10 நோட்டா 100 நோட்டா? 100 நோட்டு 10,000 ரூபாய்க்கு. அப்படியே அலட்சியமா எடுத்துட்டு போய் பாயில எவ்வளோன்னு தெரியல அப்படி போடுவீங்களா? பாய் சிந்திட்டு அப்படியே எங்கேயோ சிந்தனைகளை வாழ்ந்ததை வச்சுக்கிட்டு அப்படி போடுவீங்களா? போடுவீங்க. 10,000 நீங்க டிசிஷன் பண்ணிட்டீங்க. கடவுளுக்கு நான் 10,000 ரூபாய் காணிக்கை கொடுக்க போறான். நீ அப்படியே எண்ணிக்கிட்டே வேற எங்கேயும் சிந்தனை வச்சு அப்படியே வரண்டா அப்படி சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சிந்திச்சு அப்படியே காத்துல பறந்துட்டு ஒரு 100 ரூபா நோட்டு கொஞ்சோண்டு எடுத்து போடுவீங்களா? ஒரு என்ன சொல்றது, ஒரு 8,000 ரூபாய் போட்டு மீதி 2,000 ரூபாய்க்கு பறக்க விட்டீங்க, அப்படி போடுவீங்களா? ஏன் போட மாட்டீங்க? ஏங்க போட மாட்டீங்க? கடவுள் என்ன நிறைய ஆசீர்வாதம் வச்சிருக்காரு, லட்சக்கணக்கு. நான் கொடுக்குற காணிக்கை கடவுள் என்ன பண்ண ஒரு 10,000 ரூபாய் இருக்கு, முழுமையா கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா போட மாட்டீங்களா? அதுல குறைவோடு கூட நீங்க போட மாட்டீங்க. அந்த மாதிரிதான் நம்ம மனது அலைப்பாய்ந்து நம்ம கடவுளுடைய சமூகத்துல ஸ்தோத்திர பாலிகளை நீங்க ஒவ்வொரு தடவையும் அலைப்பாய்ந்து அலட்சியமா வேற எங்கேயோ சிந்தனைகளை கவனத்தை வைத்துக் கொண்டு பண்ணாலும் கூட நீங்க எதை சிந்துறீங்க? வாயில தான் ஸ்தோத்திரம் வரும், ஆனா எதை சிந்துறீங்க? அந்த 100 ரூபாயோட சிந்தனை மாதிரி உங்க ஸ்தோத்திர பலி என்ன பண்றீங்க? உள்ள போய் விழருது, அதாவது கர்த்தருடைய சமூகத்துல போய் எட்டுகிறது. எத்தனை ஸ்தோத்திர பலிகள்? இலக்கு 10,000 ஸ்தோத்திர பலி. ஆனா எத்தனை ஸ்தோத்திர பலி கடவுளை நோக்கி சென்று இருக்கிறது பாருங்க. காயின் ஆபேல் இவங்களை குறிச்சு நீங்க பாக்குறீங்க. காயின் ஆடுகளை மேய்ப்பவனா இருந்தாரா? ஆபேல் ஆடுகளை மேய்ப்பவனா இருந்தாரா? நிலத்தின் நீங்க சொல்லுங்க. ஆதியாகமம் எடுத்துங்க, 3ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 3ஆ 4ஆமா? ஓகே. ஆபேல் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆபேலுடைய காணிக்கை எப்படிப்பட்ட காணிக்கையா இருந்துச்சு? இந்த ஏற்றத்தாழ்வு இல்லாத ஏற்றத்தாழ்வுலாம் கிடையாது. கொழுத்த கன்று எதுவாக இருந்தாலும் கொடுத்ததான் நிறைவானதாக கடவுளுடைய சமூகத்துல செலுத்துறாரு. நம்மளுடைய ஸ்தோத்திர பலிகளும் அப்படிதான் இருக்கணும். காயினுடைய காணிக்கை எப்படி இருந்துச்சு? அவருக்கு ரொம்ப பெரிய இதெல்லாம் கிடையாது. அவருக்கு நான் ஒரு பக்கம் ஒரு கற்பனையா யோசிச்சேன், ஒருவேளை காயினை இந்த பக்கம் விட்டுட்டு ஆபேல அந்த பக்கம் விட்டுருந்தா இந்த காணிக்கை கூட அவர் செலுத்திருக்க மாட்டார். இது எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க நீங்க? நிலத்தின் கனிகளையே கடவுளுக்கு கொடுக்க முன் வராத அவரு கொழுத்த ஆடுகளை கொடுத்திருப்பாரா? மனது வந்திருக்குமா? அந்த நிறை மனதை உங்களுக்கு காட்டுறேன். கடவுள் உங்ககிட்ட இந்த மனப்பூர்வமான பலிகளை ஜெபத்தில் எதிர்பார்ப்பார். அப்ப அந்த ஆபேல் கிட்ட நம்ம என்ன கத்துக்கிறோம்? அந்த மனப்பூர்வத்தோடு கூட கடவுளுக்கு அந்த ஆடுகளே ஒரு கொடுத்த ஆடுகளே கொடுத்தாரு. அந்த கடவுள் என்ன பண்ண அதை கடவுள் அங்கீகரித்தார். அதுவே காயின் கிட்ட அங்கீகரிக்கப்படலை. இது எல்லாருக்குமே தெரிஞ்சுதான். ஆனா ஒரு காரியத்தை நீங்க மனதில் இருத்தி கொள்றோம், அந்த மன நிறைவு தான் ரொம்ப முக்கியம். 2 பேர் அந்த மன நிறைவு இவர்கிட்ட இல்ல. அதுபோல் நம்ம வாழ்க்கையில நீங்க மன நிறைவு நமக்குள்ள இல்லாம நம்ம செய்யும் பொழுது கொடுக்குற காணிக்கையிலையும் நீங்க ஏதாவது சிந்தி, நான் சொன்ன அந்த 10,000 ரூபாய் எக்ஸாம்பிள் மாதிரி சிந்தி செதறி கொடுத்தாலும் நாம இன்னைக்கு நவீன கால காயின்களா தான் இருக்கும். அந்த ஏன் நிறைய வேளைகளை நம்ம ஜெபம் அங்கீகரிக்கப்படாம இருக்கிறது காரணம் என்னன்னா, நம்ம ஸ்தோத்திர பலிகளை சரியா இடுறோம், மனப்பூர்வமா எடுக்கிறோமான்றதை பார்க்கணும். இப்போ பாருங்களேன், நான் ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன். இந்த ஸ்தோத்திர பலிகள் இடும் பொழுது உங்க கவனத்தை நீங்க டிஸ்டர்ப் பண்ற மாதிரி நீங்க முதல்ல நீங்க வெளியில என்ன பண்ண, ஒரு ஜெபத் ஆலயத்தில் இருந்தாலும் சரி, வேறு யார் வந்தாலும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, அவங்க கிட்ட ரொம்ப என்ன பண்ணக்கூடாது, பேச்சுக்களை வைத்துக்கொள்ள. நீங்க முதல்ல யார்கிட்ட பேசுறீங்க?
இப்போ உங்களுக்கு நீங்க முக்கியமா நீங்க வந்து ஒரு ஸ்தோத்திர பலிக்கு இட்டு கொண்டு இருக்கும்போது உங்களுடைய கவனம் இந்த 10,000 ரூபாய் சிதற மாதிரி உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. டி நகர்ல உங்க ஃப்ரெண்டு வரவங்க புடவை எடுத்துட்டு இருக்காங்க, நீ என்ன பண்ணுவீங்க? ஒரு ஸ்தோத்திர பலி இட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு அது சிரிக்கிறாங்க. ஸ்தோத்திர பலி இட்டு இருக்கீங்க, உங்களுக்கு புடவை எடுத்துட்டு இருக்காங்க, ஃபோன் பண்றாங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃபோன் பண்ணி சொல்றாங்க ஒரு அப்பதான் ஒரு 200 ஸ்தோத்திர பலி போட்டுருப்பீங்க, 1000 ஸ்தோத்திர பலி நான் முடிக்கணும். இருடி வரட்டி நான் ஸ்தோத்திர பலி கொஞ்ச நேரம் இருடி. அவங்க கதை அவங்க அங்கேருந்து சொல்லுவாங்க, என்ன கலர் எடுக்கணும் உனக்கு? அவ்வளோதான். என்ன ஆகிடும் கவனம்? என்ன ஆகிடும் கவனம்? ஸ்தோத்திர பலி கவனம் என்ன ஆகிடுங்க? 200 ஸ்தோத்திர பலி 200லேருந்து 300 தாண்டுமா தாண்டாதா? ஏன் இறங்கி என்ன கலர் எடுக்குது எனக்கு தெரிஞ்சே இருக்கு, மைண்டு மாறுது. அப்போ என்ன பண்ணோம்? செதற வர்ற மாதிரி உடனே ஃபோன் பண்ணி இந்த கலர் எடு, அந்த கலர் எடு. புடவை எடுத்து முடியுமா? அங்கே டி நகரில் காலையில் போனால் ஈவினிங் ஆகுது. அது போல் நம்ம ஸ்தோத்திர பலிகளில் கவனம் செலுத்த முடியுமா? ஒரு சின்ன உதாரணம் தான் உங்களுக்கு காட்டுறேன். அப்போ நம்ம இந்த கலர் அதுக்கே வந்து நம்ம கவனம் சிதறுது. அப்போ இந்த உலகத்தில் எவ்வளோ ஒரு உதாரணம் தான் காட்டுறேன். நம்மளுடைய மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி, நான் கவனத்தை சிதறடிக்கிற மாதிரி நிறைய காரியங்கள் இருக்கும். எல்லாத்தையும் தூக்கி என்ன பண்ணுறீங்க? ஓரம் வைங்க. என்னுடைய ஸ்தோத்திர பலி கொழுமையானதாக ஆபேலை போல இருக்கணும். கரங்க தட்டி நம்ம எடுத்துலாமா? யாருமே எதுவுமே என்னுடைய காணிக்கையை கொடுத்தா அது ஸ்தோத்திர பலி காணிக்கை போல. நான் சொன்னேன்லவா, ஸ்தோத்திர பலி கிட்டனா முழுசா என் தேவனை போய் சேரணும். நான் வேலை ஸ்தலத்தில் இருந்தா கூட, வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சா கூட என் இருதயத்தில் யாரை நோக்கி பார்க்குறாங்க? யார்கிட்டையும் ரொம்ப இருதயத்தில் நான் அவரை நோக்கி ஒரு ஸ்தோத்திர பலிகள் இட்டுக்கிட்டே இருக்கணும். அது கடவுள் நீ முட்டி தான் போட்டு ஒவ்வொரு இடத்துலையும் முட்டி தான் போட்டு இல்லை, முட்டி போட்டு முழு மனதோட ஜெபிக்காமே இருக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாம எங்க இருந்தாலும் உள்ளத்துல இருந்து அவரை நோக்கி பார்த்து நீங்க உங்க மனதார மனப்பூர்வமா நீங்க ஸ்தோத்திரம் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமா கடவுள் அதை கேட்பார். கரங்க தட்டி தேவன் நாமத்தை மயப்படுத்தலாமா? நிச்சயமா கேட்பார். இந்த இடத்துல நீங்க இந்த மாதிரி ஸ்தோத்திர பலி இடலைன்னா என்ன ஆகும்ன்றதை நான் சொல்லிடுறேன். ஜெபத்தில் பலி இல்லைன்னா என்ன இருக்கும்? பலி கண்டிப்பா வரும். இந்த இடத்துல பலி எப்படி வந்துச்சு? யார் மேல வந்தது? இந்த ஆபேல் இதுல காயின் யார் மேல குற்றம் சாட்டிட்டு இருந்தா? யார் மேல ஒரு கங்கணம் கட்டிட்டு இருந்தா? இன்னைக்கு நம்ம ஸ்தோத்திர பலிகள் இடலனால நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கணும். நமக்குள்ள நல்ல இருதயமாக அது இல்லை. ஏதோ ஒரு கசப்புணர்வுகள், ஏதோ ஒரு பொறாமைகள், ஏதோ ஒரு காரியங்கள் நமக்குள்ள நம்மளை போது அடைச்சுக்கிட்டு இருதயத்தை அடைத்துக் கொண்டு அந்த இருதயத்திலிருந்து கர்த்தரை தொழுது கொள்ள விடாம தடை பண்ணுகிறது, பழி போடுகிற அந்த குணங்கள் நமக்குள்ள வந்துடும். பிசாசு ஆட்டோமேட்டிக்கா அதை உங்களுக்கு கொடுப்பான். உங்களுக்கு அதை காட்டட்டா? அதுக்கு அடுத்த உதாரணத்தை காட்ட போறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு காரியத்தை சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஸ்தோத்திர பலின்றது யார் எதிர்பார்க்கிற பலி? எதிர்பார்க்கிற பலி. ரெண்டாவது கடவுளுக்கு உகந்த பலி. மூணாவது அது எப்படி நம்ம செலுத்தணும்? இப்ப இந்த பலி இல்லைன்னா பழி வந்துடும். அதான் அதுக்கும் நான் உங்களுக்கு உதாரணம் காட்ட போறேன். அதுக்கு யோபுனுடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு எடுத்துக்கொள்ள போறேன். யோபுனுடைய வாழ்க்கையில நீங்க எடுத்துங்க, 1ஆம் அதிகாரம் எடுங்க. நீங்க ஸ்தோத்திர பலிகள் இடாத பொழுதும் சரி, பிசாசுக்கு ஒரே ஒரு காரியம் தான் இருக்கு. நான் அந்த ஒரு இதுதான் எடுத்துக்க போறேன். உங்க வாயில இருந்து தூஷணத்தை வர வைக்க தான் அவனுடைய எண்ணமே. பாருங்க, எடுங்க யோபு 1ஆம் அதிகாரம் எடுங்க, 21ஆம் வசனம் வாசிங்க. பிசாசனுடைய இலக்கு இது யோபுக்கு மாத்திரம் தாங்க, எங்களுக்கு கிடையாதுன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? இது யோபுக்கு வந்தது பெரிய சோதனை. அந்த அளவுக்கு நம்ம சோதிக்கப்படுறது இல்லை. சாதாரண தலைவலிக்கே நம்ம ஸ்தோத்திரம் பண்ண போறது இல்லை. கடவுளுக்கு ஸ்தோத்திரம் பண்றோம் அநேக வேலைகள்ல. சாதாரண ஒத்த தலைவலிக்கே நம்ம என்ன வெட்டத்தரமான ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ணிடுறோம்? தைலம் போட்டாலே போயிடுற அளவுக்கு இருக்கிற தலைவலிக்கே நம்ம கடவுள் என்ன பண்றோம்? ஐயோ ஒரே தலைவலியா இருக்கே அப்படின்னு சொல்லி கடவுளை திட்டிடுறோமா? அது படி. இப்ப ஜெபத்துல பலி இல்லை. என்ன இருக்கு ஜெபத்துல? படி இருக்குது. கவனமா நடந்துங்க. ஆனா இவர் என்ன பண்றாரு இந்த இடத்துல? நீங்க பாருங்க, இந்த யோபு என்ன பண்ற 21ஆம் வசனத்துல, கர்த்தர், அதாவது நிர்வாணியா என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியா இடத்துக்கு திரும்புவேன். இதுதாங்க நிறைவு. இது நிறைவு. நிறைவு. பிசாசு எதிர்பார்த்தான் இதெல்லாம் போயிட்டா அவன் மனசு அப்போ கண்டிப்பா அவன் என்ன பண்ணுவான்? தன்னோட நாவல தூஷித்திருவாரு. ஆனா அவர் அப்படி பண்ணல. நிறைவுன்னு அது ஏன் உங்களுக்கு அழுத்தி சொல்றேன்னா, அவர் மனசுல எதுவுமே இல்லை. அவர் மனசுல கர்த்தர் தான் இருந்திருக்காரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏன்னா நீங்க மற்றதெல்லாம் போயிடும்ன்றது அவருக்கு தெரியும். நிர்வாணியா என் தாயின் வயிற்றுல இருந்து நான் வந்தேன். யாராவது நான் இன்னைக்கு வந்து வசந்து நல்லா ட்ரெஸ் எல்லாம் உடுத்திட்ட பிறகு நான் பிறந்த ஒண்ணுமே இல்லாம வந்தேன்னு எத்தனை பேர் நினைச்சு பார்ப்பீங்க? யோபு நினைச்சு பார்த்துருக்கிறாரு. இல்லாத பொழுது நான் எல்லாமே நான் நினைச்சு பார்க்கணும். வாழ்க்கையில நன்றி உணர்வு வரணும்னு நினைச்சு பார்க்கணும். இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க, நான் எல்லாருமே தேவைகள் இருக்கு. கர்த்தரிடத்துல பெறுவதற்காக நான் வந்திருக்கிறேன். எனக்கு தேவைகள் இருக்கு. கர்த்தரிடத்துல
பெறுவதற்காக வந்திருக்கிறேன். எத்தனை பேர் வந்திருக்கீங்க? எல்லாருமே நம்ம பெறுவதற்காக வந்திருக்கிறோம். குடும்பம் நல்லா இருக்கணும், பிள்ளைகள் நல்லா இருக்கணும், வேலை நல்லா, எல்லாமே பெறுவதற்காக வந்திருக்கிறோம். ஆனா இது என் நிரந்தர தேவை லிஸ்ட் கிடையாது. மைண்ட்ல பிக்ஸ் பண்ணீங்க. எப்படி நன்றி உணர்வு நமக்கு வரணும்னா எப்படி வரும்னா, என் நிரந்தர லிஸ்ட்ல இருக்கிறது ஒரே ஒருத்தர் தான், கர்த்தர். என் தேவை அவர் தான். கரங்கத்தை நான் அந்த மயப்படுத்தலாமா? என்ன அவர் பார்த்துட்டா? என் தேவை யாரு? என் தேவை யாரு? என் இயேசுன்ற எண்ணத்துல வரவங்க தான் நன்றியோட இருக்க முடியும். அவங்களால தான் அந்த முகந்த பலியும் செலுத்த முடியும். என்ன சொல்றது, மனப்பூர்வமான பலியும் அவங்களுக்கு செலுத்த முடியும். இல்லைன்னா அவங்களால செலுத்தவே முடியாது. அப்புறம் என்ன சொல்றது, கொடுக்குறப்பதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. ஆனா இங்க யோபுன்னா கர்த்தர் கொடுத்தார், எடுக்கிறப்போ அவர் ஸ்தோத்திரம் பண்றாரு. அதனால தான் சொல்றேன், நீங்க உங்களுக்கு லிஸ்ட் இருக்கட்டும், அதெல்லாம் எனக்கு உலகத்துல தேவைதான். ஆனா என் நிரந்தர லிஸ்ட்னு ஒண்ணு இருக்கு. நிரந்தர லிஸ்ட்ல எனக்கு ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறாரு. அவர் யாரு? நிரந்தர தேவை அவர் தான். அதான் ஒரு பாட்டு கூட இருக்கு. என்னது அது? ஓகே, அது ஒண்ணு. என் தேவையே சொல்லி சொல்லி என் தேவையே நீங்க தான். அதுதான் அந்த மாதிரி மைண்ட் செட்ல இருந்தாதான் நீங்க கண்டிப்பா நன்றியுடையவர்களா இருப்பீங்க. இல்லைன்னா நம்ம நன்றியுடையவர்களா இருக்க முடியாது. இந்த இடத்துல யோபு கிட்ட பிசாசு எதிர்பார்த்தது என்னன்னா, முதல் சோதனையிலேயே அவர் என்ன பண்ணும், தூஷிக்க. ஆனா நீங்க ஒன்னா வாசிச்சு பாருங்க. நான் சொல்லல, வேத வசனமே சொல்லுது. பிசாசனுடைய இலக்கு என்னன்றத பாருங்க. நீங்க எங்க வருதுன்னா, எந்த வசனம் அது? தூஷிக்கானோ பாரம் சொல்லிட்டு 11ஆம் வசனம். உங்களையும் என்னையும் ஜெபத்துல தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தரை பழி போடுவதற்கு அவன் எப்போதும் தூண்டுவான். கர்த்தரா அல்லது மனிதரை? என்ன சொன்ன? அவன் எப்போதும் கூட்டம். அதான் பரிசேயர் ஜெபத்துல நீங்க பார்க்கும்போது ஸ்தோத்திர பலி இருக்காது. என்ன இருக்கும்? அவன் பரிசேயர் ஜெபத்துல என்ன இருந்துச்சு? விபச்சாரி. அவன் பாரு, அவனை போல விபச்சாரம் இல்ல, பழிதான் இருக்கும். அதுல என்ன இருந்துச்சு? அதுல ஸ்தோத்திர பலிகள் இல்ல. பிசாசனுடைய இலக்கு ஒண்ணு கடவுளை பழிக்கணும் நீங்க, இல்லைன்னா யாரை பழிக்கணும்? ரெண்டு அவன் செய்ய வச்சானா யார் ஜெயிச்சிட்டா? அசால்ட்டா விட்டுருவான். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. இந்த காரியத்தை பண்ணிட்டீங்கன்னா, ஜெபத்துல இரக்கம் இல்லாம, நன்றி இல்லாம, பிறரை நம்ம பேசிட்டே நம்ம மனசுல நம்ம ஜெபிச்சோம்னா உங்க ஜெபம் கேட்கப்படாதுன்றது யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியணும். ஆனா யாருக்கு தெரியும்? அவன் ஜாலியா சந்தோஷமா உட்காந்து பாப்கார்ன் சாப்பிடுற மாதிரி உட்காந்துருப்பான். ஆனா நம்ம என்ன பண்ணோம்? என் ஜெபத்தை கேட்டுட்டார் ஆண்டவர், செய்வார்னு சொல்லிட்டு உட்காந்து புலம்பிட்டே தான் இருக்க வேண்டியதுதான். இன்னைக்கு நம்ம உணர்ந்த நாம யோபு கிட்ட இருந்து கத்துக்கிறது, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவர் நாவல் ஒரு இது கூட வரல. நீங்க அடுத்த இதுல நீங்க பார்க்கும்போது கூட பாருங்களேன், இன்னும் கூட அவன் பாருங்க, தானா கர்த்தரை படிக்க போறான் அப்படின்னு நினைச்சு எதிர்பார்த்த சாத்தானுக்கு தோல்விதான் வந்தது. மனைவி மூலமா அவன் தூண்டான் பாருங்க. அந்த வார்த்தையை நீங்க கவனிங்க. அந்த வசனத்தை வாங்க, 9ஆம் வசனத்துல. தேவனை தூஷி. அப்ப கூட பாருங்க, எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரியல. நீங்க என்ன வேணாலும் நீங்க என்ன சொல்றது, நான் எப்படி சொல்றது, நீ வேற ஏதாவது ரீசனை சொல்லி ஆறுதல் படுத்திருக்கலாம். அவங்க மனைவி தானேங்க. அவங்க வேற ஏதாவது ஒரு ரீசனை சொல்லி, என்ன உங்களுக்கு கொடிய வேதனையா இருக்குங்க, எனக்கு ரொம்ப இதுவா இருக்குது, ஜீவனை நீங்க நார்மலா கூட சொல்லிருக்கலாம். நீங்க இறந்துட்டா கூட ஒரு மாதிரி அப்படின்னா கூட அவர் சொல்ற விதம் இருக்கு. நீங்க உங்களை காப்பாற்றணும், நான் போராடுவேன். ஒரு மனைவி எப்படி இருக்கணும்? போராடுறதுனால காப்பாற்ற. அந்த அளவுக்கு கொடிய வேதனையை யார் அனுப்பிச்சா? அதை பார்க்க முடியாத அளவுக்கு வேதனை தான், இல்லைன்னு சொல்ல. மனைவியால தாங்க முடியாத அளவுக்கு வேதனையை, தன்னுடைய கணவர் ஜாலியா சந்தோஷமா இருந்த ஒரு மனிதர் இப்படி ஆயிட்டாரேன்ற ஒரு வேதனை ஒரு மனைவி இருக்கும். ஆனா அந்த சொல்ல நீங்க கவனிக்கணும். சொல்லும் பொழுது எப்படி சொல்லணும், அந்த ஒரு வார்த்தையை நீங்க கவனிக்கணும். ஏற்கனவே ஒரு வேதனை இருக்கிறாரு, உத்தம். அது ஒண்ணு. இன்னும் ஒரு காரியம் தான் நீங்க கவனிக்கணும். இன்னைக்கு அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். இவரோ யோபு குறிச்சி போடப்படுறது ஒரு துல்லியமாக கடவுளை தொழுதுபவர். அவரை குறித்து நீங்க இன்ட்ரோடக்ஷன் என்னன்னா, துல்லியமாக அவரை குறித்து எழுதி வச்சுங்க. சின்சியர்லி. இன்னும் ஒரு வார்த்தை இருந்துச்சு, அது ஸ்க்ரூப்புலஸ்லின்ற வார்த்தை. நீங்க ஸ்க்ரூப்புலஸ்லி அப்படின்னு என்னன்னா, துல்லியமாக கடவுளை ஆராதிப்பவர். எங்கேயாவது நான் தப்பு பண்ணிட்டேன்னா, அவருக்கு என்னுடைய ஜெபங்கள்ல, என்னுடைய வாழ்வியல்ல நான் கடவுளுக்கு செலுத்த வேண்டிய பலிகள்ல ஏதாவது குறைகள் இருக்கிறதா அப்படின்னு பார்த்து, தன்னுடைய வாழ்க்கை இல்லாம தன்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில கூட ஏதாவது தப்பு பண்ணிருப்பானான்னு சொல்லிட்டு அவனுக்கும் சேர்த்து பலிகளை செலுத்துகிறவர். அதனால தான் அவரை குறித்து ரெண்டு விஷயம் நீங்க யோபினுடைய இன்ட்ரோடக்ஷன்ல படிக்கும்போது, சின்சியர்லி, அவர் சின்சியரா வர்ஷிப் பண்றவர். ரெண்டாவது ஸ்க்ரூப்லஸ்லினா SCRUPULOUSLY,
ஸ்க்ரூப்லெஸ்லினா என்னன்னா துல்லியமாக கடவுளை ஆராதிக்கிறவர். அவருடைய நாவுல இருந்து ஒரு தூஷணம் வந்தா கூட 1000 தூஷணத்துக்கு சமம். ஆனா அந்த மாதிரிலாம் அவர் பண்றவர் கிடையாது. அதனால தான் பிசாசி ஒரு வாயில நாவுல எப்படியாவது என்ன பண்ணும், வழியை கொண்டு வந்துடணும். கவனிக்கிறீங்களா இல்லையா? தூக்கம் வருது எல்லாருக்கும்? நான் சொல்றது கவனிக்கிறீங்களா இல்லையா? ஆசீர்வாதத்துக்குரிய ஒரு வழியை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். கரங்களை தள்ளலாம், உள்ள உற்சாகமா தட்டலாமா? இங்கே தூக்கத்துல கவனம் இல்லாம இருக்கிறீங்க நீங்க. பிசாசு உங்க சிந்தனையை சிதறடிக்க வைக்க பார்ப்பான், ஜாக்கிரதையா இருங்க. நான் சொல்றதை கவனிச்சிட்டீங்களா? அப்போ இந்த மாதிரி யோபு கிட்ட இருந்து நாம கத்துக்கிற காரியம், துல்லியமாக ஆராதிக்கிறவர் அவர். பிசாசு அவரை டைவர்ட் பண்ணி எப்படியாவது மனைவி மூலமா கூட தூண்டினது ஒரு காரியம். ஜெபத்துல பழி போடுகிறது, கர்த்தருக்கு விரோதமாக பேச முடியாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோபுனுடைய வாழ்க்கையில அவர் கொஞ்சம் கற்பனையா தான் சொல்றேன், ஒரு நிதானம் இழந்திருந்தா அவர் யார் மேலாம் பழி போட்டுருப்பாரு? நீங்க சொல்லுங்க, ஒரே உதாரணம் சொல்லுங்க. எத்தனை பேர் யோபு படிச்சிருக்கீங்க? எல்லாருமே படிச்சிருக்கீங்களா? யோபு நிதானம் இழந்திருந்தா யார் மேலாம் பழி போட்டிருப்பாரு? ஒரு வசனத்தை காட்டுறோம் பாருங்க. யோபு 1:17 வாசிங்க. இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து கல்தேயர் 3 பவுண்டை வந்து ஒட்டகத்தின் மேல் விழுந்து அவைகளை ஓட்டிக்கொண்டு போனார்கள். அப்ப யார் மேல பழி போட்டிருப்பா? கல்தேயர் மேல பழி போட்டிருப்பான். அட கல்தேயர் படுவாவிகளா, என்ன இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே? ஏன்னா வேலைக்காரன் சொன்னது என்னது? யாரு அவர்? யார்? என்னடா படுவாவிகள் இல்லை, இப்போ சொத்தெல்லாம் இது பண்ணிட்டீங்களா? என்னென்ன போச்சு அவனால? ஒட்டகெல்லாம் போயிச்சு. அடப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுன்னு எல்லாம் போய் புலம்பிருப்பாரா? புலம்பிட மாட்டாரா? நிதானம் இழந்திருந்தா அவர் கல்தேயரை பழிச்சிருப்பாரா? மனிதர்களை அந்த ஜெபத்துல என்ன இருந்திருக்கும்? ஜெபத்துல என்ன இருந்திருக்கும்? கர்த்தர் என்னங்க எங்கேயோ இருக்கீங்க, சிந்தனையில கவனிக்கிறீங்க இல்லையா? நீங்க ஜெபத்துல என்ன இருந்திருக்கும்? பழி இருந்திருக்கும். கர்த்தரை அப்புறம் என்ன பண்ணிருக்கோம்? மனிதர்கள் மேல கல்தேயர் மேல பழி வந்திருக்கும். அப்புறம் வேற யார் மேலாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு உட்காந்து வேற ஆறுதல் சொல்றாங்க. நீ என்னடா ஆறுதல் சொல்லிக்கிறேன், எனக்கே முடியல உடம்பு, அவங்க மேல நீ போ நீ ரொம்ப வெறுப்பேத்துறீங்க, நான் உங்களையும் திட்டுறேன் அப்படின்னு சொல்லி பழி போட்டு மாட்டாரா? ஆனா கடைசியில கடவுள் மேலேயும் பழி போட்டுப்பாரு. என்ன இப்படி இந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு வசிய கடவுளை அப்படி பழி போடுறப்பா போட மாட்டாரா? ஆனா அவர் எதுவுமே அவர் தன்னை தான் வந்துக்கிட்டார், தன்னுடைய பிறந்த நாளை தான் திட்டினாரு. ஆனா எந்த ஒரு மனிதரையோ தெய்வத்தையோ பழித்தவரு அவர் கடைசியில பாருங்க, அதை குறிச்சு அவரை குறிச்சு சாட்சி வருது பாருங்க. இந்த அவரா பாருங்க சாட்சி, அந்த மாதிரி நம்ம சாட்சி பெறணும் கடவுள்கிட்ட. கர்த்தர் இந்த 42:7 வசனத்துல வாசிங்க. சார் எங்கம்மா அது? இல்ல ஒரே நிமிஷம். 42:8 இல்ல ஒரே நிமிஷம், சாரிம்மா. எங்க இது நிதானமாய் பேசவில்லை சொல்லிட்டு வருமே, எங்க வருது? வாசிமா. 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபுவிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலியிடுங்கள். என் தாசனாகிய யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தீனத்திற்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேச. கவனி, என்ன பண்ணுங்க? ஜெபத்துல என்ன வேணும்? நிதானம் வேணும். நீ ஜெபம் கேட்கப்படணும்ன்ற பரபரப்புல நம்ம வந்துருவோம். அதுல இரக்கம் இருக்கா, நன்றி உணர்வு வேணுமா? யோபுக்கு ரொம்ப நிதானம் இருந்துச்சு. யோபுக்குலாம் என்ன இருந்ததுங்க? ரொம்ப நிதானம். எல்லாமே போயிடுச்சு. என்ன இருக்கு கொடுக்கறது உங்களுக்கு? அவருடைய ஸ்தோத்திர பலி மனப்பூர்வமானதுன்றதை அவர் கிரியையிலே காட்டிட்டாரு. மனப்பூர்வமானது என்னதுங்க? இருதயத்துல எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. அவர் கொடுக்கறதுக்கு காலை கிடையாதுங்க, கொடுக்கறதுக்கு கழுதை கிடையாதுங்க. என்னன்னா அவருக்கு இருந்ததுங்க? அவருக்கு அவர் மனசுல இருந்ததெல்லாம் ஸ்தோத்திர பலி. கடைசியில உண்மையை வெளிப்படுத்தி பிசாசுக்கு காட்டிட்டாரு. உண்மையை வெளிப்படுத்தி பார், அவன் எப்படி இருக்கிறான் பார், அவன் நன்றியுடையவனா இருக்கிறான். எல்லாம் போயிட்டு பிறகு அவன் இருதயத்தில் இருக்கிற காரியம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேற பணமா இருந்துச்சு பாரு, அவன் இருதயத்துல இருந்துச்சு. அதுதாங்க மனப்பூர்வம். ஹல்லேலூயா. இன்னைக்கு என் வாழ்க்கையில என்ன ஆசீர்வாதிச்சாலும் சரி, இதெல்லாம் ஒரு நாள் என்னை விட்டு போயிடும். ஆனா என் தெய்வம் என்னை விட்டுட்டு போக மாட்டார். ஹல்லேலூயா. கரங்கள் தட்டி அவன் நான் பயன்படுத்தலாமா? நான் எங்க போனாலும் என் தெய்வம் என்னை விட்டுட்டு போக மாட்டார். அவருக்கு நான் நன்றியுடையவனா இருப்பேன். என் ஜெபத்துல நான் காலையில் எழுந்திருக்கும் போது நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். இந்த தேவதூர்ல பார்ப்ப நடுங்கி போயிட்டேன் நான். அந்த அளவுக்கு அவங்க அந்த அளவுக்கு கடவுளை தொழுது கொள்றாங்க. அவங்க நித்தமும் கடவுளுடைய சன்னிதானத்துல போய் பிரசன்ஸ் அவரை பார்க்கறாங்க. பார்க்க தான் அப்டேட் ஆயிடுறாங்க. அதனால தான் ஏரோதை அடிக்கிறப்போ அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப, நான் சொன்னேன்ல சிஸ்டர், அந்த இதுல வேத பாடத்தை சொல்லும்போது அவர் மாதிரி பயந்துட்டேன் நான் அந்த வார்த்தையை பார்க்கும்போது. ஏரோது நன்றியுடையவனாக அந்த வார்த்தையை வாசிங்க, அந்த தயவு செய்து வாசிங்க. அங்க அடிச்சது கடவுள் தேவதூதர்னு போடப்பட்டிருக்கும். ஏன்னா தேவதூதர் வாசிங்க. அந்த ஏரோதுல இங்க அப்போஸ்தலர் அது எந்த வசனம் சொல்லுப்பா? அப்போஸ்தலர் 12:23 பா. அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடியினால்
சொன்னான். உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். ஏன் அவர் அடிச்சாருன்னா, அவர் அங்க இருந்து புழு சேர்த்துட்டானா. இது யார் அடிச்சாருன்னு போடப்பட்டிருக்கு? தேவதூதர். எதுக்காக அடிச்சாரு? அந்த வார்த்தையை கவனிச்சீங்களா? எதுக்காக அடிச்சாரு? ஏன்னா அவங்க நித்தமும் தேவ சமூகத்துல கடவுளை மகிமைப்படுத்துகிறவர்கள். யார் அவரு? யாருங்க? அதுதான் தேவதூதர் ஏஞ்சல்ஸை பத்தி எடுத்தது. அவங்க நித்தமும் கடவுளை செய்தி மட்டும் கொண்டு வரவங்க கிடையாது, அவங்க கடவுளுக்கு மகிமையை செலுத்துபவர்கள். அவங்க கடவுள் எப்படிப்பட்டவர், அவருடைய பிரசன்னம் எப்படிப்பட்டது, சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும் அந்த மகா பரிசுத்தம் உள்ள அந்த தெய்வம், சர்வ வல்லமை தெய்வம் எப்படிப்பட்டவர் அவருக்கு தெரியும். அந்த அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியானவர் எப்படின்னு யாருக்கு தெரியும்? தேவதூதருக்கு தெரியும். அப்படி இருக்கிற ஒரு ஆளு இந்த இடத்துல வாங்க. அந்த வசந்த ஏரோது எப்படி இருக்கா பாருங்க. இந்த ஆள் எடுத்து அந்த மகிமையை தனக்கு வச்சுக்கிட்டான். கவனிங்க, ராஜவசம் தரிச்சுக்கிட்டு பிரசங்கம் பண்ணான். அப்போ ஜனங்க என்ன பண்ணி தூண்டி விட்டு பெருமையை ஏற்றி விட்டுருச்சு. என்ன பண்ணுச்சு? இதை பார்த்துக்கிட்டு இருந்த தூதன் டென்ஷன் ஆயிட்டாரு. ஏன் டென்ஷன் ஆனாரு சொல்லுங்க? அவர் அந்த தேவதூதர் பேர் கூட போடப்படல. அவங்க அந்த தேவதூதர் நித்தமும் தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள். இந்த மாதிரி கேவலமான ஒரு மழிந்து போற, கேன்சர் வந்தா சுகர் வந்தா செத்து போற மனுஷன் அவனை வந்து நீ மகிமைப்படுத்துற. இது தேவ சத்தம் அல்ல அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் புகழ்ந்துட்டா நீ இந்த புகழ்ச்சி எடுத்துப்பியா? யாருக்கு அதான் போடப்பட்டு பாருங்க. அந்த மகிமையை யாருக்கு செலுத்தல? செலுத்தாதபடினால் அந்த தேவதூதனுக்கு வந்த கோபத்துல அடிச்சு விட்டாரு. என்னாச்சு? அந்த மனுஷன் கேர்ஃபுல்லா இருக்கணும். கர்த்தருக்கு மகிமையை செலுத்துறதுல ஒரு எவ்வளவு உயர்வு வந்தாலும் சரி, அந்த பார்த்தவன நடுங்கி போயிட்ட. தேவதூதர்கள் தானே சாதாரணமா எடுத்துட்டு போறது இல்லை. அவங்க வந்து கத்துக்கிற காரியங்கள் சொன்னாங்க. அது உண்மையிலே எத்தனை பேர் கவனிச்சாங்க? என் இருதயத்துல சொல்றேன், நான் அதை பயந்துட்டேன். நான் உண்மையிலே யார் புகழ்ந்தாலுமே சரி கேர்ஃபுல்லா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்கள் எடுங்க. அல்லேலூயா. மகிமைக்குரியவர் அவர் தான். கரங்களை தட்டி அவர் நாமத்தை மேம்படுத்தலாமா? அதனால தான் நான் எதிர்பார்க்கவே மாட்டேன் யாருமே என்னை வந்து புகழணும். எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. என் தேவனுடைய பிரசங்கத்தை நான் பண்ணிட்டு போறதுக்கான பலன் எனக்கு தந்தா போதும். நான் உயிர் வாழ்றது அந்த தெய்வத்தை, அந்த இயேசுக்கு நன்றியோட. மம்மி சொன்னாங்களே, ஒரு சொட்டு ரத்தத்துக்கும் என் தெய்வம் எனக்காக செஞ்சிருக்கிறார். என்னால் முடிஞ்சதை நான் வந்து இந்த மண்ணான என்ன செஞ்சுட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். என்னை இவன் போகணும் அவன் போகணும் எனக்கு தேவையே. நான் அந்த மாதிரி எதிர்பார்த்துருந்தேன்னா நான் கண்டிப்பாக இங்கே ஊழியமே பண்ணிருக்க மாட்டேன். நீங்களாம் என்னை சொல்லவே இல்லை, என் பிரசங்கத்தை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை, நான் கேட்டுருக்கலாம். நீங்கள் சொன்னாலும் சொல்லனாலும் நீங்கள் வரவே இல்லைனாலும் என் தெய்வத்துடைய பிரசங்கத்தை 2 பேருக்காக தான் நான் செஞ்சுட்டு தான் போவேன். கரெக்டாக நாம் தமையப்படுறோமா? என்னுடைய அன்பான அழைப்பை நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நீ வரலனாலும் அந்த பணி தடைப்படாது. ஏன்னா தெய்வம் தகுதியற்ற என்ன இங்கே நின்று பேச வைக்கிறார். இது எத்தனை பேர் உணர வைக்கிறீங்க? எனக்கு நிஜமாக சொல்கிறேன், இந்த பசங்களாம் எடுக்கிறதுக்கு எனக்கு எந்த தகுதியுமே இல்லை. ஒவ்வொருத்தரையும் நான் நிதானிச்சு பார்ப்பேன். அந்த தேவதூதர்களை குறித்து அன்றைக்கி ஈவினிங் தான் உட்காந்து அந்த ஏறுதை பற்றி எனக்கு மனசில் உணர்த்தப்படுது. அப்போ நான் யோசித்தேன், அப்பா நீங்கள் தான் எனக்கு சொல்லித் தரீங்க, நீங்கள் சொல்கிறீங்க, நான் சொல்கிறேன், என் வேலை முடிஞ்சுது. துதியும் கனமும் மகியும் யாருக்கு? அவ்வளோதான். மற்றதெல்லாம் அவர் பார்த்துப்பார். அல்லேலூயா. நான் என்ன பண்ணால் ஜபக்குறைவு, உங்களுக்காக நான் ஜெபிக்கணும். பிள்ளைங்க அவங்க உணர்வுகளை கடவுளை தூண்டி அவங்களுக்கு வரணும். ஆண்டவரே, என் மேலே நிறைய குறைவு இருக்குது, நான் ஜெபிக்காமல் இருக்கிறேன். விசுவாசிகளுக்கு நிறைய ஜெபிக்கணும், ஜெபிக்காமல் இருக்கிறேன். அவங்க உள்ளத்தை தூண்டி கொண்டு வாங்க ஆண்டவரே. ஜெபிக்காமல் வந்து என் மேலே தான் குறைவு, நான் உங்களை சொல்ல மாட்டேன். நீங்கள் வரணும். ஏன்னா முதல்ல நான் வந்து உங்களுக்காக சரியாக ஜெபிக்கல, மாற்றிக்கணும். ஐயோ பிள்ளைங்களுக்கு அந்த ஆர்வத்தை தூண்டி கொண்டு வாங்க ஆண்டவரே, வேத பாடத்துக்கு எல்லாத்துக்குமே அப்படின்னு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. நீங்களும் ஜெபிக்கணும், நான் இன்னும் அதிகமாக ஜெபிக்கணும். ஏமேலையும் குறைவு இருக்குது. இந்த இடத்துல நான் வெளிப்படையாக ஒப்புக்கொள்கிறேன். அதனால் நீங்கள் இந்த விஷயத்தில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன சொன்னேன் நான்? மகிமையை யாருக்கு செலுத்தணும்? இந்த யோபு தவறாமல் அதை செலுத்தி வந்தான். அதனால தான் பாருங்க, கடவுள் வந்து யோபுனுடைய ஜெபத்தை ஜெபிச்சாதான் அவங்க ஃப்ரெண்டே என்ன பண்ண முடியும். அந்த ஜெபம் எந்த அளவுக்கு வேல்யூபிளான ஜெபம் பாருங்க. அவங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனையை கூட ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த வசந்த வாசிங்க எங்க பாது? யோபு 42 எடுங்க, வாசிங்க. நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகி யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகி யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வார். யாருக்காக வேண்டுதல் பண்ணுவான்? உங்க ஜெபம் வேல்யூபிளா இருக்கும். எப்படி இருக்கணும்? வேல்யூபிளா இருக்கணும்னா, நீங்க ஜெபிச்சா உங்களுக்கு மட்டுமே கடவுள் செவி கொடுக்காம உங்க மூலமா மற்றவங்களுக்கும் செவி கொடுக்கணுமா? எத்தனை பேர் விருப்பப்படுறீங்க? இப்போ நான் ஜெபிச்சா மற்றவங்களுக்காகவும் அந்த ஜெபம் கேட்கப்படும். எத்தனை பேர் வேணும் அந்த மாதிரி ஜெபிக்கிறீங்க? அது எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க அந்த மாதிரி வேணும்? 2 பேர் தான் தேவைப்படுதா? எல்லாருமே அது வேணும்ல? அப்படின்னா உங்கள் ஜெபத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திர பலி வேணும். அல்லேலூயா. யோபு இல்லாமையில ஸ்தோத்திர பலிக்கிட்டு நிதானம் இழக்காம கடவுளை கடவுளை வந்து அவதூறு பண்ணல. அப்படி இருந்ததுனால தான் அவருடைய ஜெபம் பயங்கர வேல்யூவான ஜெபமாக இருந்தது. அதை அவரே சொல்றாரு. யாரு? கர்த்தரே சொல்றாரு. யோபு ஜெபிச்சாதான் நான் உன்னை
அந்த மாதிரி உங்களுடைய ஜெபங்கள் மாறணும்னா நம்ம ஜெபத்துல என்ன இருக்கணும்? 2 பலி சொல்லிட்டே வந்தேன். என்ன பலி இருக்கணும்? ஸ்தோத்திர பலி, இரக்க பலி, இரக்கம்ன்ற ஒரு பலி, ஸ்தோத்திரம் பலி. இது இருந்துச்சுன்னா கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. அதனால தான் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க போறேன். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து எல்லாருக்குமே தெரியும். அவங்களுடைய வாழ்க்கையில கடவுள் வந்து பெரிய அதிசயத்தை செஞ்சார். மம்மி எனக்கு சொன்ன அந்த வாய்ட்டை நான் இப்போ எடுத்துட்டு வர பாருங்க. மம்மி ஒரு விஷயம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ராகாப்பை குறித்து சொன்னாங்க. ராகாப்பை குறித்து சொல்லும் பொழுது அந்த பெண்மணி வந்து எப்படி சொன்னாங்க? செங்கடலை பிளந்தவரை குறித்து யார் அறிஞ்சு வச்சிருந்தா? நன்றி யாரு? ஆனா இஸ்ரவேல் ஜனங்க செங்கடலை பிளந்த அந்த கடவுளை குறித்து நன்றியுடையவர்களாக இல்லை. புரியுதா உங்களுக்கு? ஆனா பாட்டெல்லாம் நல்லா பாடி சந்தோஷமா பாடினாங்க. ஆனா அடுத்து தண்ணீருக்காக யாரை நோக்கி யாரை திட்டுறாங்க? உணவுக்காக யாரை திட்டுறாங்க? எல்லாமே அவங்க கண்களுக்கு தெரியாம போயிடுச்சு. என்ன காரணம்னா ஸ்தோத்திர பலி அவங்களுக்கு இல்ல. ஸ்தோத்திர பலி விட்டு இருந்தாங்கன்னா தடைகளை ஆண்டவர் நீக்கி போறது மாத்திரம். நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. நீங்க ஸ்தோத்திர பலிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கிற தடை என்கிற எரிகோவை தகர்த்து போடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த எரிகோவை தகர்த்து போடுறது மாத்திரம் இல்ல, இடிந்து போன உங்க வாழ்வையும் கட்டும்போதும் ஸ்தோத்திர பலி தான். கரங்கள் தட்டி தேவனுக்கு நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? இடிந்து போன உங்க வாழ்க்கை இடிஞ்சு போயிருந்தா அது மறுபடியும் திரும்பி எழுப்பி கட்டி உங்களை மறுபடியும் தலை நிமிர செய்கிறவர் யாரு? அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? ஸ்தோத்திர பலி மனதார. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல புலம்புகிறவர்களாக இருந்தீங்கன்னா பக்கத்திலே இருக்கும் தண்ணீர், மதுரமான கண்ணுக்கு அது தெரியாது. காடைங்க எதுவுமே கண்ணுக்கு தெரியாது, எல்லாமே தூரமா தான் இருக்கும். இன்னைக்கு ஒரு நல்லா தெரிஞ்சீங்கன்னா இது சொல்லி நான் முடிக்க போறேன். நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா இல்லையான்னு மற்ற ஜனங்க உங்களை குறிச்சு பாராட்டணுமா? நான் சொல்ல புரியுதா? உலகம்னா எகிப்து. நீங்க எகிப்தில ஒரு சில ஜனங்க இருந்தாங்க. ஆண்டவராகிய கர்த்தரை பின்பற்றி மறுபடியும் எங்க போறாங்க? கானான் நோக்கி போறாங்க. ஆனா ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லாத மாதிரி அவங்க நடந்துக்கிட்டாங்க. எப்படி சொல்லுங்க பாக்கலாம்? யாராவது சொல்லுங்க பாக்கலாம். அது ஸ்தோத்திர பலி அவங்ககிட்ட இல்லாதனால எகிப்தில புலம்புனாங்க. யாரை நோக்கி புலம்புனாங்க? பார்வோனை நோக்கி புலம்புனாங்க. ஐயோயோ என்ன ரொம்ப அடிமைப்படுத்துறாங்களேன்னு. இங்க வந்து புலம்புறாங்க. யாரை நோக்கி புலம்புறாங்க? மோசேக்கு விரோதமா நோக்கி புலம்புறாங்க, ஆரோனுக்கு விரோதமா புலம்புறாங்க, கர்த்தராகி அந்த தெய்வத்துக்கு விரோதமாகவே கடைசியில புலம்புறாங்க. அதுக்கு காரணம் என்ன? வாயில என்ன இல்ல? யாக்கோபு 3:9 வாசிங்க. இது ஜாக்கிரதையா இது நீங்க ஞாபகம் வச்சுங்க. யாக்கோபு 3:9. எவ்வளவு கொடுமையானது பாருங்களேன். இந்த நாக்கை வச்சுக்கிட்டு சர்வவல்ல தேவனாகி நம்ம உயர்த்தி துதிக்கிறோம். ஆனா இதே நாக்கை வச்சுட்டு யாரை திட்டுறோம்? ரெண்டுமே ஒண்ணுதான். இந்த இஸ்ரேல் ஜனங்க முதல்ல தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு மோசேக்கு விரோதமாக ஆரோனுக்கு விரோதமாக படித்து பேசினாங்க. அது ஜெபிக்கல. ஜபத்துல ஏன்னா ஜபத்துல இது கிடையாது, நன்றி உணர்வு கிடையாது. இப்பதான் கண்ணுக்கு முன்னாடி செங்கடலை பிறந்து கூட்டு வந்தாரு. நன்றி உணர்வு இல்லாதனால என்ன ஆச்சு? ஜபத்துல படிதான் இருந்துச்சு. ஜெபிக்க முடியும். யாரை நோக்கி படி போட்டாங்க? மோசேவை நோக்கி, ஆரோன் நோக்கி. போக 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 நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும். யாரை நோக்கி பாருங்க? கர்த்தருக்கு விரோதமாக பேசினாங்க. தேவையாது? நீங்க இந்த இதை மட்டும் நீங்க கவனமா மனதில் இருத்தி கொள்ளுங்க. அப்படி இருத்தி கொண்டு நீங்க இந்த 2 காரியங்கள் இதோட இந்த பாகமே முடிய போகுதுங்க. நம்மளுடைய ஜெபங்கள்ல என்ன இருக்கணும்? இரக்க மனதோட வாங்க. நாம மட்டுமே பெற்றுக்கொள்ளாம எத்தனையோ ஏழைங்க திக்கற்ற ஜனங்கள் இருக்கிறாங்க, அவங்களும் ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே, பாவத்துல மாட்டிட்டு இருக்கிறவங்க மீட்கப்படணும் ஆண்டவரே அப்படின்னு நீங்க இரக்கத்தோட வந்து ஜெபிச்சீங்கன்னா உங்க ஜெபத்தை கண்டிப்பா கர்த்தர் கேட்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 2வது ஸ்தோத்திர பலிகள். ஸ்தோத்திரம். என்னை தேவன் எனக்கு நன்மை செஞ்சாதான் நான் ஆலயத்துக்கு போவேன், இல்லைன்னா நான் வீட்டில் இருப்பேன் அப்படின்னு வந்தீங்கன்னா கண்டிப்பா அது நீங்க அந்த பசு கன்ற ஞாபகம் வச்சுங்க. நிறைவானது மட்டும் தான் நான் கடவுளை வந்து தொழுவேன், இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? இன்னும் நிறைவு பெறணும். அந்த கன்று இன்னும் நிறைவு ஆகலை, குட்டியாக தான் இருக்குது நன்றி சொல்ற மனது. அந்த மாதிரி உங்க மனதை வைத்துக் கொள்ளாதீங்க. அப்படி நீங்க கர்த்தரை எல்லா நேரங்கள்லையும் என் தேவையே அவர் தான் நினைச்சு நீங்க துதிக்க ஆரம்பிச்சு உங்க ஜெபத்துல ஸ்தோத்திர பலிகள் இட்டீங்கன்னா சங்கீதம் 50:14 உங்க வாழ்க்கையில நிறைவேற. வாசிங்க. 50:14-15. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆமாங்க. மகிமைப்படுத்துவீங்களா? கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்களா? மனதார அவரை உயர்த்துவீங்களா? மனப்பூர்வமா அவர் ஸ்தோத்திர பலி விடுவீங்களா? இரக்கத்தோடு அதை செய்யுங்க. கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless.